வணக்கம். நாங்கள் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எக்ஸெல்ல எப்படி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் செய்றது என்று சொல்லி பார்க்க போறோம். ரைட். எக்ஸெல் ஒரு எலக்ட்ரானிக் வொர்க் ஷீட். அப்ப எங்களுக்கு தெரியும், அந்த வொர்க் ஷீட்ல எங்களுக்கு நிறைய கொலங்கள் இப்படி இருக்குது. அதே மாரி நிறைய ரோவும் இருக்கு. அப்ப எங்களுக்கு வேண்டின டேட்டா, அதாவது டீட்டெயில்ஸ நாங்கள் இங்க இந்த ஒரு வொர்க் ஷீட்ல வச்சிருக்கலாம். உதாரணமா பாருங்க, இங்க நான் வச்சிருக்கிறது ஒரு அதாவது கஸ்டமர் டீட்டெயில்ஸ நான் இந்த வொர்க் ஷீட்ல இந்த வொர்க் ஷீட்டுக்கு கஸ்டமர் 2 பேர் குடுத்திருக்கிறேன் அந்த டேக்க்குள்ள. அது அந்த வொர்க் ஷீட் ஒரு வொர்க் எக்ஸல் ஒரு வொர்க் புக். அதுல நிறைய வொர்க் ஷீட் இருக்கு. நான் முதலாவது வொர்க் ஷீட்ல கஸ்டமருக்கான டீட்டெயில்ஸ வச்சிருக்கிறேன். அப்ப ஒரு கஸ்டமருக்கு நான் இங்க ஒரு கோலத்திலும் கஸ்டமர்ட்ட ஐடி நம்பர், கம்பெனி நேம், அவர்ட்ட லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், ஜாப் டைட்டில், அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட், பேலன்ஸ் என்று சொல்லி பல இன்ஃபர்மேஷனை வச்சிருக்கிறோம். அப்ப இது முதலாவது கஸ்டமர், அதாவது ஆனா இந்த கஸ்டமரோட ரெக்கார்ட்ஸ். அதே மாதிரி ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது ஆண்டனியோட ரெக்கார்ட். இது தோமஸோட ரெக்கார்ட். அதே மாதிரி இந்த இந்த ஒர்க் ஷீட்ல நான் ஒரு 29 பேரோட ரெக்கார்ட்ஸை வச்சிருக்கிறேன். ரைட். அப்ப உண்மைக்கு ஆக்கள் வேலை செய்ய இந்த ஒர்க் ஷீட்ல இது ஒரு 29ல 500 இருக்கலாம், 1000 இருக்கலாம், 10,000 கூட இருக்கலாம். அதே மாதிரி இந்த கோலம் இவ்வளவு இல்லை, இன்னும் பல கோலங்கள் இங்கால டைப் பண்ணி இருக்கலாம். ரைட். அப்ப இப்படி ஒரு ஒர்க் ஷீட் இருக்கே, அந்த ஒர்க் ஷீட்டை போட்டு நாங்க இங்க அங்கட ரோ டேட்டாவை நாங்க இங்க போட்டு வச்சிருக்கிறோம். ஆனா இதை வச்சுக்கொண்டு நாங்கள் பல நேரங்கள்ல இன்ஃபர்மேஷன்களை எடுக்க வேண்டி வரும். உதாரணமா பாருங்க, ஒரு சிம்பிள் இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். இந்த இவ்வளவு ரெக்கார்ட்ஸ்ல நான் இங்க அவையோட பேலன்ஸ் இங்க இருக்குது, பேலன்ஸ் என்ற கோலத்துல. அப்ப இந்த பேலன்ஸ் என்ற கோலத்துல இருக்கிறார்கள் உதாரணமா பார்க்க போறோம். 5000 ரூபாயை விட குறைஞ்ச பேலன்ஸ் இருக்கிறார்கள் யாருன்னு பார்த்தோம்னா, நான் இதுல போய் தேர்ட் ஒண்ணுமே அப்போ அப்படி பார்க்கணும். ரைட். அப்ப அதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா, அந்த மாதிரி நேரங்கள்ல நாங்கள் இந்த ஹோம் டேப்ல இருக்கக்கூடிய இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் என்ற மெனுவை கிளிக் பண்ணி செய்யலாம். ரைட். அப்ப நான் பேலன்ஸை பார்க்க போறேன். அப்ப என்ன செய்யறேன், அந்த பேலன்ஸ் கோலத்துல போய் எல்லா பேலன்ஸையும் ஹைலைட் பண்றோம். ஹைலைட் பண்ணி போட்டு இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை கிளிக் பண்ணிட்டு ஹைலைட் செல்லுக்குள்ள போய் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா 5000 விட கூட. அப்ப ஹைலைட் செல் ரூல் என்றதை செலக்ட் பண்ணி கிரேட்டர் தேன் கிளிக் பண்ணீங்கன்னா அது கேட்கும் எவ்வளவு நீங்க பார்க்க போறீங்க. இப்ப நாங்கள் அதுல போயிட்டு என்ன செய்யலாம்டா 5000 எனக்கு தேவை. அப்ப 5000 அடிச்சுட்டு ஓகே பண்ணேன்டா அது காட்டும் 5000 விட கூடினாக்களை காட்டுது. நான் கிரேட்டர் தான் போட்டபடியா கூடினாக்களை காட்டுது. எனக்கு கூடினாக்கள் தேவையில்லை, குறைஞ்சாக்கள் வேணும். அப்ப திருப்பி பாருங்க, அதை எப்படியே பாக்குறேன்னா அதை நீங்க திருப்பி செய்ய தேவையில்ல. போயிட்டு இங்க ஒரு மேனேஜ் ரூல்ல வந்துட்டா நீங்க போட்ட அந்த ஹைலைட் பண்ணின செல்லுக்கான போட்ட கண்டிஷனல் ஃபார்மேட் எல்லாம் காட்டும். அப்ப அதுல நான் ஒரே ஒரு கண்டிஷனல் ஃபார்மேட் தான் இருக்கு. அதுல போயிட்டு எடிட் ரூல்ல போயிட்டு நாங்கள் இங்கே பாத்தீங்கன்னு சொன்ன கிரேட்டர் தான் இருக்கு. நான் அதை போயிட்டு மெதுவா எப்படி மாத்தினேன்டா லெஸ் தேன் 5000 என்று போறோம். அப்ப இந்த செல் வேல்யூ லெஸ் தேன் 5000 என்று வருது. ஓகே அடிச்சேன்னு சொல்லிட்டு திருப்பி இதை அப்ளை பண்ணிட்டு ஓகே அடிச்சா எனக்கு இங்க பார்த்தோம்னு சொன்னா இதுல காட்டுது எனக்கு அப்படின்னு சொன்னா 5000 ரூபாயை விட குறைஞ்ச பேலன்ஸ் இருக்கிறாக்களை இங்க எனக்கு ஹைலைட் பண்ண. நான் ஒன்றுண்டா தேடத்தை இப்படியே பார்த்துட்டு போகலாம். அந்த ரெக்கார்டை இதுல பார்க்கலாம் உண்டு. ரைட். அதே மாதிரி ஒரு ஒர்க் ஷீட்ல ஒரு இடத்தை தான் ஹைலைட் பண்ணலாம் இல்ல. உதாரணம் பாருங்க, சிட்டி என்றதுல நான் சிட்டியில ஒரு போர்ட்லேண்ட் ஆக்கள் யார் இருக்கணும்னு சொல்லி நான் டைப் பண்ண போறேன். ஹைலைட் பண்ண போறேன். அப்ப சிட்டியை ஹைலைட் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்ல பண்ணிட்டு ஹைலைட் செல் ரூல்ஸ்ல வந்துட்டு ஈக்குவல் டு நாங்கள் அந்த சிட்டியை எந்த சிட்டி எங்களுக்கு தேவையோ ரைட் அது வரும் போஸ்டனை பார்ப்போமே. அப்ப போஸ்டன் என்றதை ஹைலைட் பண்ணி விடுற போஸ்டன் என்றதை போட்டுட்டு ஓகே அடிச்சேன்டா இங்க பாத்தீங்கன்னா போஸ்டன் என்றது எனக்கு இதே வருது. அப்ப இதுக்கு வேற கலர்ல நான் ஃபார்மேட் பண்ணா திருப்பி கண்டிஷனல் போயிட்டு மேனேஜ் ரூல்ஸ்ல போயிட்டு இப்ப போஸ்டன் என்ற இதுல பாத்தீங்கன்னா இத எடிட் ரூல்ஸ்ல போயிட்டு நாங்கள் இங்க பாத்தீங்கன்னா ஃபார்மேட்ல போயிட்டு ஃபாண்ட் கலரையோ பேக்ரவுண்ட் கலரையோ பேக்ரவுண்டா ஃபில் கலர்ல போயிட்டு நாங்கள் அதுக்கான பேக்ரவுண்ட் கலரை மாத்தலாம். ரைட். பேக்ரவுண்ட் கலரை மாத்தினோம்டா நாங்கள் ஓகே சொன்னோம்னு சொன்னா இப்ப அப்ளை பண்ணி ஓகே பண்ணோம்டா ரைட். அப்ப இங்க சிட்டி போஸ்டன் நாங்கள் ஹைலைட் பண்ணியிருக்கிறோம், அதாவது ஃபார்மேட்டிங் பண்ணியிருக்கிறோம் பை யூசிங் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கோட. அதே மாதிரி பேலன்ஸையும் பார்த்துட்டோம். ரைட். அப்ப இப்ப எனக்கு இந்த ரூல்ஸ் தேவையில்லைன்னு சொன்னா நாங்க ஒன்றா அழிக்கணும்னா நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா நேர போயிட்டு ஹைலைட் பண்ணியாச்சு. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல போயிட்டு பாத்தீங்கன்னா கிளியர் ரூல்ல போயிட்டு நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா கிளியர் ரூல்ஸ் போ செலக்டட் செல் போனேன் செலக்ட் பண்ணது. அப்ப அதுக்கு மட்டும் போயிட்டு இல்ல எல்லாத்துக்குமே போகணும்னு சொன்னா நாங்கள் கிளியர் ரூல்ஸ்ல போயிட்டு கிளியர் ரூல்ஸ்ல போது செல் கிளியர் ரூல்ஸ் இப்போ என்ட்ரி ஆஃப் சீட் அடிச்சீங்கன்னா நீங்க இந்த சீட்டில், அதாவது நாங்க இப்ப வச்சிருக்க இந்த கஸ்டமர் சீட்டோட எல்லா
கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போட்டிருக்கக்கூடிய எல்லா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கும் போயிடும் ரைட். அப்ப இனி இன்னொன்று பார்ப்போம். இப்ப பாருங்க, இது பார்க்க ஒரு கோலத்தை தானே ஹைலைட் பண்ணிட்டு எனக்கு தேவை இதுல இருக்கக்கூடிய எல்லா அதாவது ரோவையே ஹைலைட் பண்ணி காட்டணும்டா அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்டா இருக்கக்கூடிய எல்லா ரெக்கார்ட்ஸையும் ஃபுல் ரெக்கார்டாவே ஹைலைட் பண்ணணும். ஹைலைட் பண்ணியாச்சு. திருப்பி கண்டிஷனல் ரூலுக்கு வாரம். அதுல பாத்தீங்கன்னா நாங்கள் இங்க நியூ ரூல்ன்றதுக்கு வரணும். நியூ ரூல்ல இங்க பார்த்தா யூஸ் ஃபார்முலா டு டிட்டர்மின் விச் செல் டு ஃபார்மேட் என்றதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி போட்டு நாங்கள் என்ன கண்டிஷன்ல இந்த ரெக்கார்ட்ஸை ஹைலைட் பண்ணி காட்டணும்ன்றதை இங்க வந்து ஃபார்மேட் வேல்யூ வேர் த ஃபார்முலா இஸ் ட்ரூ என்றதுல போயிட்டு கண்டிஷனை போடணும். என்ன கண்டிஷன் சொன்னா நான் உதாரணமா பார்ப்போம். 1 முதல் பார்ப்போம். பேலன்ஸ் என்றதை போட்டு எனக்கு தேவை எப்படி என்று சொன்ன இந்த பேலன்ஸ் கிரேட்டர் தேன் என்று சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு 50,000 போடுறேன் ரைட். அப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த அப்சல்யூட் வேல்யூ வருது. அப்ப நான் முதலாவது ஆளுக்கு ஒரு ரெக்கார்டுக்கு தான் செக் பண்ண போறோம். அப்ப அது வந்து எல்லாத்துக்கும் வரணும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா ரோ மாறணும். அப்ப அதுக்கான ரோவுக்கான அப்சல்யூட் டாலர் மார்க்கை நாங்க ரிமூவ் பண்ணிக்கிறோம். ரிமூவ் பண்ணிட்டு ஃபார்மேட் போடணும். என்ன செய்யும் அந்த ரெக்கார்ட் எப்படி ஹைலைட் பண்ணி காட்டணும்னு சொல்லி போடுறதுண்டா உதாரணமா நான் பார்த்தோம்டா இது வந்து பேக்ரவுண்ட் கலர். அந்த பேக்ரவுண்ட் கலருக்கு ஃபாண்ட் கலர் வந்து நாங்கள் இதுக்குள்ள ஒரு ஏதாவது ஒரு கலர் ரைட். அப்ப இதில் போட்டோம்னு சொன்னா எனக்கு காட்டு இந்த பேக்ரவுண்ட் இந்த ஃபோன் இதுதான் ஃபார்மேட் செய்ய போது எதுக்கு 50,000 விட கூடி நாட்களுக்கு போட்டோம்னா இங்க பாருங்கள் எங்களுக்கு 50,000 விட கூட இருக்கிற ரெக்கார்ட்ஸை அப்படியே ஃபுல்லா கலர் பண்ணி காட்டுது ரைட். அடுத்தது இப்ப இதை பார்த்தோம்னா இதுல 50,000 தானே. அப்ப நான் இது மாத்தோட எடிட் ஃபார்ம்ல போய் மாத்தோணும் ரைட். அதை விட நான் என்ன செய்ய போறேன் இங்க பாருங்க இதே ரூல்ஸை என்டர் கஸ்டமர் பேலன்ஸ் என்று போட்டுட்டு என்டர் கஸ்டமர் பேலன்ஸ் என்று போட்டுட்டு இங்க இந்த செல்லுக்குள்ள நான் டைப் பண்ண போறேன். இங்க எந்த வேல்யூவோ அந்த வேல்யூவை இங்க ஹைலைட் பண்ணி காட்டணும்டா அதே கண்டிஷன் தான். அப்ப நான் என்ன செய்ய போறேன்டா திருப்பி இந்த ரோ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஹைலைட் பண்ணிட்டு ரைட். திருப்பி இந்த ரெக்கார்ட்ஸை ஹைலைட் பண்ணிட்டு எல்லா ரெக்கார்ட்ஸையும் ஹைலைட் பண்ணிட்டு நாங்கள் என்ன செய்யறோம்னா போயிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட் இதுல போயிட்டு திருப்பி மேனேஜ் ரூல் அண்ட் எனக்கு போட்ட கண்டிஷன் வருது எடிட் அண்ட் போட்டுட்டு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த எடிட் ரூல்ல இது வந்து 5,000 டைப் பண்ணின வேல்யூ இல்ல இந்த 50,000 இந்த செல்லில் இருக்கிற வேல்யூ எடுக்கணும் ரைட். அப்ப அந்த செல்லில் இருக்கிற வேல்யூ வந்துட்டு ஓகே அடிக்க வேண்டியதான். இப்ப வந்து அப்ளை ரூல்ஸ் இதை ஏன் எல்லாத்தையும் ஹைலைட் பண்ண இந்த வேல்யூ ஒன்றுமே இல்லை. நான் இப்ப பாருங்க இங்க போயிட்டு ஒரு 75,000 என்று போடுறேன் ரைட். அப்ப பாத்தீங்கன்னா பாருங்க இப்ப 75,000 இருக்கிறாக்களை மட்டும் ஹைலைட் பண்ணுது இல்ல. இப்ப வந்து பார்ப்போம் நாங்க ஒரு 60,000 அடிச்சு பார்ப்போம் ரைட். அப்ப 60,000 அப்ப பாருங்க 60,000க்கு மேல இருக்கிறாக்களை மட்டும் அந்த ரோக்களை மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டுது ரைட். அப்ப இது வந்து நம்பரோட மட்டும்தான் செய்யலாமான்னு இல்ல. இதே நீங்க பாத்தீங்கன்னா உதாரணமா பாருங்க இப்ப நான் இந்த ஃபார்மேட்டுக்கு நான் வந்து கஸ்டமர் நேம் ஏஆ இருக்கணும்னு பார்க்க போறேன் ரைட். அப்ப கஸ்டமர் நேம் ஏல தொடங்க அதாவது கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம் ஏல தொடங்கணும் ரைட். கஸ்டமர் எஃப் நேம் கஸ்டமர் எஃப் நேம் ஸ்டார்ட் கரெக்டர் என்று போட்டுறேன். அப்ப இங்க என்ன கரெக்டர்னா ஸ்டார்ட் கரெக்டர் என்ன போட்டனோ அதுக்கு வரணும் ரைட். அப்ப நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து என்ன செய்வோம்னு சொன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்ல போயிட்டு இந்த ஏற்கனவே இருக்கிறத நாங்கள் என்டையர் ஒர்க் ஷீட் போட்டு கிளியர் பண்ணுவோம். இப்ப நான் என்ன செய்ய போறோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நேம் கஸ்டமரோட ஃபர்ஸ்ட் நேம் இது ரைட். ஃபர்ஸ்ட் நேம் என்ன கரெக்டர் நான் இங்க டைப் பண்ணு வரமே ஏ என்று போட்டேன்டா இந்த ஏக்கு ஆனது இங்க வரணும் ரைட். அப்ப என்ன செய்யற சேம் ரைட். அப்ப நாங்கள் இங்க பாருங்கள் சாரி அப்ப நாங்க எல்லா ரெக்கார்டையும் ஹைலைட் பண்ணுவோம். பண்ணியாச்சு ரைட். கண்டிஷனல் ஃபார்மேட் ரைட். நியூ ரூல் வந்தாச்சு செலக்ட் பண்ணியாச்சு. கண்டிஷன் இந்த கண்டிஷன் என்ன செய்யணும் நாங்க எதுக்கு கண்டிஷன் பார்க்க போறோம் கஸ்டமரோட எஃப் நேம். அப்ப எஃப் நேம்ல முதலாவது ஆளை செலக்ட் பண்ணியாச்சு. அந்த டாலர் மார்க்கை எடுத்தாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் அவங்களுக்கு தெரியும் எக்ஸெல்ல ஃபங்க்ஷன் இருக்கு டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் அதாவது ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் என்ன தெரியும் லெஃப்ட் அதாவது லெஃப்ட் என்று போட்டுட்டு இந்த டாலர் இதோட ஃபர்ஸ்ட் கரெக்டர் அப்ப கமா 1 ரைட். இது ஈக்குவல் அது வந்து சமனா இருக்கணும் எதுக்குன்னு சொன்னா இந்த ஏக்கு ரைட். அப்ப எப்படி ஃபார்மேட் பண்ண போறோம்டா திருப்பி ஃபார்மேட்ல போயிட்டு நான் எனக்கு என்ன மாதிரி அது ஃபில் வரணுமோ அதுக்கு நாங்கள் ஏத்த மாதிரி செய்யலாம் ரைட். போட்டாச்சு பேக்ரவுண்ட்
font color வந்து நாங்கள் font color வந்து ஓகே whiteல விடுவோம் ரைட் ஓகே ரைட் இப்போ ஓகே ரைட் அப்போ வந்துட்டீங்க பாருங்க இப்போ பாருங்க ரெக்கார்ட் கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம் ஏல தொடங்குற ஆட்களை எல்லாம் எனக்கு இங்க ஹைலைட் பண்ணி காட்டுது ரைட் அதே மாதிரி இப்போ எனக்கு கஸ்டமர் நேம் எஸ்ல தொடங்கணும்னு சொன்னா நேரா நான் இங்கவே மாத்தி கொள்ளலாம் இங்க மாத்தினா அது இப்போ ஃபர்ஸ்ட் நேம் கஸ்டமர்ட்ட எஸ்ல தொடங்குற ஆட்களை காட்டுது அதே மாதிரி இப்போ எனக்கு டீல துவாக்கணும்னா டி என்று மாத்தினேன்னு சொன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் டி டி என்று தொடங்குற ஆட்களை எனக்கு ஹைலைட் பண்ணி காட்ட போகுது ரைட் சரியா அப்ப இந்த மாதிரி நாங்கள் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் தேவை இல்லைன்னு சொன்னா நீங்க இதுக்குள்ள ரூல் பாத்தீங்கன்னா கிளியர் ரூல்ல போயிட்டு அழிக்கலாம் மேனேஜ் ரூல்ல போயிட்டு நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன்களை நாங்கள் மாற்றி கொள்ளலாம் ரைட் அதே மாதிரி இப்போ டாப்புக்குள்ள போனீங்கன்னா டாப் 10 உதாரணமா இதுல பாத்தீங்கன்னா டாப் 10 பேலன்ஸ்ல போயிட்டு ஹைலைட் பண்ணிட்டு டாப் 10 அடிச்சீங்கன்னா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் 10 காட்டும் அதே மாதிரி பாட்டம் 10 அல்லாட்டி அவரேஜ் டாப் 10% அப்படி எதாவது கிளிக் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்கா காட்டும் ரைட் அப்ப இதுதான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ப நாங்கள் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எப்ப யூஸ் பண்றோம்னா ஒரு ஒர்க் ஷீட்டை வச்சு அனலைஸ் பண்ணிக்க எங்களுக்கு பல விதமான ரெக்கார்ட்ஸை தேட வேண்டி வரும் அப்ப பெரிய ஒரு ஒர்க் ஷீட் இருக்கேக்க இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எங்களுக்கு உதவும் ரைட் அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதே நேரத்துல பிரயோசனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் இது பிடிச்சிருந்தா மற்ற ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் பிறகு இன்னொரு வீடியோல சந்திப்போம் வணக்கம்